السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ استسقى موسى لقومه فقل اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخاتم الأولياء وافتقار المتقين تاج أمة الشفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழும் புகழ்ச்சியும் புகழ்வதற்கே தகுதியான எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நாளிலே நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் இருக்கின்றவற்றுமாக. சில மக்கள் மென்மையாகவும் சில மக்கள் கருமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களை உண்மையான முகங்களாக ஆக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மிக மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய சந்தையான ஹிஜ்ரி 1447 ஆண்டு சந்தையான முஹர்ரம் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவில் நாம் எல்லாம் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியமான மாதத்தின் பொருட்டால் எல்லா விதமான அருள் வளங்களையும் பெற்ற அடியார்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா அனைவருமாக செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, சந்தையான இந்த முஹர்ரம் மாதம் என்பது பல்வேறு விதமான அருளுக்கும் பாக்கியத்திற்கும் நிரப்பப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்திலே முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய மிக உன்னதமான ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளை பற்றி அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அந்த நாளினுடைய சிறப்பை பற்றி நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி தருகின்றார்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாள் என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது, உன்னதமானது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், நபியே அந்த மக்களிடத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து தருகின்றார். அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றால் எது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நாட்கள் என்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். ஆனால் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய அந்த நாட்கள் என்பது அவன் இந்த உலகத்தில் அருள் செய்யப்பட்ட நாட்களாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாள்களை காட்டிலும் சில நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை, பரக்கத்தை, ரஹமத்தை சில நாட்களில் அல்லாஹ் தஆலா நிரப்பமான பூமிக்கு அனுப்பி இருப்பான். அந்த நாட்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட நாட்கள். அதே போன்று அல்லாஹ்வினால் இந்த உலகத்திலே கண்டி
தண்டிக்கப்பட்ட நாட்கள் என்று சில நாட்கள் இருக்கின்றது. அந்த நாட்களை நாம் நினைவு கூற வேண்டும். எவ்வாறு அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட அருள் பொருந்திய நாட்களை நினைவு கூறுகின்றோமோ அதே போன்று அல்லாஹ்வினால் தண்டிக்கப்பட்ட அந்த வரலாற்றுடைய அந்த நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்குகளின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடையில் அதிகமாக அருளப்பட்ட அந்த நாட்களை நாம் நினைவு கூறுவதும் அல்லாஹ்வை நிந்தித்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய அந்த அதிருப்தியை பெற்றதன் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய நாட்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வாக்குகளின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலாவுடைய நாட்களில் நினைவு கூறத்தக்க மிகவும் மகத்துவமான நாட்கள் என்பது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது என்ற செய்தி அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக இந்த ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே அவருடைய வழித்தடங்களில் பல்வேறு நபிமார்களுடைய வாழ்வியல் வரலாறுகளில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி பல்வேறு விதமான வெற்றிகளுக்கு உகந்ததாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் இருக்கிறது என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த வாக்கியமான அந்த நாளிலே பல்வேறு விதமான நபிமார்களுடைய வாழ்வில் பலவிதமான திருப்புமுனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக சீதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌபா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நாள், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாக இருக்கக்கூடிய ஆஷுரா தினம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து சீதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பூமியின் ஒவ்வொரு திசையின் பக்கமாக இறக்கி விடுகின்றார். ஒவ்வொரு திசையின் பக்கமாக இறக்கி விடப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த அந்த பாவத்தை தான் செய்த அந்த தவறுக்காக எண்ணி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு தௌபா நீண்ட ஆண்டுகளாக தௌபா செய்கின்றார்கள். அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட அந்த நாள் என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா என்ற செய்தியை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் அந்த ஜூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலை பகுதியில் கரை ஒதுங்கியதல்லவா, அந்த மக்கள் அந்த கப்பலின் மூலமாக காப்பாற்றப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் என்றும், மூன்றாவதாக சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளாக இருந்த பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறை உதவியால் வெளியேற்றப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா தினம் என்ற செய்தியை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முழு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அந்த அடிப்படையிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கலீலுல்லாஹ் என்னுடைய நேசன் என்று பட்டம் சூட்டினார் அல்லவா, அந்த கலீல் என்று சொல்லப்படக்கூடிய பட்டம் கொடுக்கப்பட்டு தன்னுடைய நேசனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட நாள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் இந்த பூமியிலே முதலாக மழை பெய்த நாளில் கூட இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா தினம் என்ற செய்தியை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இவ்வாறு பல்வேறு விதமான நபிமார்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவமான நாள் நம்மிடத்தில் மிக்க நாட்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்க இருக்கின்றது. அந்த நாட்களை நாம் கண்ணியமான முறையில் நாம் அடைய வேண்டும், கண்ணியமான முறையில் அமல் செய்ய வேண்டும். சந்தை கொடுக்கிறார் அந்த நாட்களில் நாம் அமல்களில் விவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இன்னி நடக்காத அற்புதங்கள் இந்த நாட்களில் நடந்திருக்கின்றன. பல்வேறு விதமான அற்புதங்கள் இந்த நாட்களில் நடந்திருக்கின்றது. எல்லா அற்புதங்களையும் காட்டிலும் இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இதுவரை இந்த உலகத்தில் நடைபெறாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னார். அது சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் தஆலா ஒழுங்கோல் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனிடம் இருந்தும் அவருடைய கூட்டத்தாரில் இருந்தும் காப்பாற்றிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக எல்லா நபிமார்களுடைய வாழ்விலும் ஆஷுரா நாள் என்று பல்வேறு விதமான ஒரு திருப்புமுனைகள் நடந்ததனுடைய ஒரு பகுதி எல்லா நபிமார்களுடைய
கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு அன்பினாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருடைய வாழ்விலே இந்த ஆஷுரா நாள் ஒரு திருமுறை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வின் மூலமாக காப்பாற்றப்பட்டதும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவியால் அழிக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய நாள் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இந்த அற்புதம் என்பது முன் எப்போதும் உலகத்தில் நடைபெறாத ஒரு அற்புதமாக இருந்தது என்ற செய்தியும் பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது என்ன அற்புதம் என்று சொன்னால், நீண்ட காலமாக ஃபிரௌனோடு போராடிய மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலவீனமான மக்கள், மிகவும் எளிமையான மக்கள், மிகவும் குறுகிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த வனு இஸ்ரவேலர்களை செய்தா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வனு இஸ்ரவேலராக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தாரை செய்தா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தில் அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த நாள் என்று செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்துவிட்டு அந்த செய்தியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மொழி மூலமாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். பொதுவாக அல் குர்ஆனிலே அதிகமாக இடம்பெற்ற வரலாறுகள் என்று சொன்னால் அது சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறு என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய வரலாற்றை சொல்லி காட்டுகின்றார். 85 இடங்களுக்கு மேலாக அவர்கள் காலகட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மொழி மூலமாக பறைசாற்றுகின்ற அந்த செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாராக இருக்கக்கூடிய அந்த வனு இஸ்ரவேலர்களும் மிகவும் ஏழ்மையானவர்கள், மிகவும் குறுகிய, அதாவது பிற்படுத்த மக்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, மிகவும் அதாவது ஒரு எதார்ச்சியான ஒரு மக்கள். ஆனால் எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாரும் இருக்கக்கூடிய கிபித் இனத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் மிகப்பெரிய ராஜபடை கொண்டவர்கள். ஆட்சியதிகாரம்லாம் இடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் ஒரு உச்சகட்டத்திற்கு சென்று அனலக்கூக்கும் ஆயிடா நான் தான் இந்த உலகத்திலே ஏவன் என்று சொன்ன அந்த ஃபிரௌனிடத்திலே பாதிக்கப்பட்ட இந்த மக்களை மனுஷர்களை காப்பாற்றுவதற்காக சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு விதமான நிகழ்வுகளின் மூலமாக அவர்களுக்கு உதவினார்கள் என்று செய்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஒரு கட்டத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தாராக இருக்கக்கூடிய வனு இஸ்ரவேலர்களும் இனிமேல் இந்த நாட்டிலே வாழ முடியாது, இனிமேல் இந்த சிக்கக்கூடிய அந்த இறுதி நாட்டிலே நம்மால் வாழ முடியாது, பிரவேசிக்க முடியாது, அதனால் இந்த நாட்டை விட்டு நாம் ஓடிவிடுவோம். நம்முடைய சொத்து பங்குகள் எல்லாம் போனால் பரவாயில்லை, நம்முடைய உறவுகள் எல்லாம் போனால் பரவாயில்லை, இருந்த மக்களை கொண்டு நாம் காப்பாற்றிக் கொண்டு நாம் இந்த இடத்தை விட்டு நாம் கிளம்பி விடுவோம், இந்த நாட்டை விட்டே சென்று விடுவோம் என்று அந்த வனு இஸ்ரவேலர்களும் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாட்டை விட்டு புறப்படுவதற்காக சென்று விடுகிறார்கள். புறப்படுவதற்காக அவர்கள் நாட்டை விட்டு புறப்படுவதற்காக வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது இதை அறிந்த ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தாராக இருக்கக்கூடிய அந்த கிபித் இனத்தவரும் வனு இஸ்ரவேலர்களும் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு செல்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடனேயே ஃபிரௌன் தன்னுடைய அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌன் தன்னிடத்தில் கீழே வேலை பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும், அமைச்சர்களிடத்திலும், காவலாளர்களிடத்திலும், அடிமைகளிடத்திலும் எல்லா மனிதர்களும் சொல்லிவிட்டு அந்த வனு இஸ்ரவேலர்களிலே ஒரு நபர் கூட மிஞ்சக்கூடாது, ஒரு நபரும் இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, அவர்களை தொலைத்து பிடித்து நீங்கள் வாருங்கள், இழுத்து வாருங்கள் என்று தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த அடிமைகளுக்கு, வேலையாட்களுக்கு ஃபிரௌன் உத்தரவிட்டார் என்ற செய்தியை வரலாறுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வனு இஸ்ரவேலர்களும் ஒரு நாட்டை விட்டு கடந்து செல்லலாம் என்று வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஃபிரௌனும் கிபித் இனத்தவர்களும் அவருடைய கிபித் இனத்தவர்களும் அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தை பின்தொடர்ந்து கொண்டே செல்கின்றார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களும் அல்லாஹ் அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொண்ட அந்த வனு இஸ்ரவேலர்கள் சுமார் 6 லட்சம் பேர்களோடு மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்டை விட்டு புறப்படுகிறார்கள். வெளியே சென்று கொண்டிருக்கும் பொழுது கிபித்தியர்களுடைய அந்த படை வெளியே பின்னால் துரத்தி கொண்டே வருகின்றது. வனு இஸ்ரவேலர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். குறுக்கே கடல் வருகின்றது. செல்வது எந்த பாதை என்று தெரியவில்லை. பின்னால் அரசனுடைய படை துரத்தி கொண்டே வருகின்றது. பிடித்தால் அழிவுகாலம் ஏற்பட்டு விடும்
என்ற அந்த ஒற்றை குறிக்கோளோடு செல்வது எந்த பாதை என்று தெரியாமல் பனி இஸ்ரவேலர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். செல்லக்கூடிய அந்த பாதையினுடைய முடிவிலே கடல் குறுக்கே வருகின்றது. இதை அறிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதலக்கோள், நாம் இந்த கடலிலே மூழ்கி விடுவோம். நம்ம போலாம் சொல்லி நாற்பது வெளியே போலாம் சொல்லி எங்கே இருந்தோம், ஆனால் குறுக்க கடல் இருக்கு, நம்ம பின்னாடி வந்தால் புகுதி படிக்கத்தை நாம் மாற்றிக்கொண்டு நாம் அழிந்து விடுவோம். முன்னால் இருந்தா அந்த கடலுக்குள்ளாக ஒளி நாம் அழிந்து விடுவோம், இன்றால் ஒளி இல்லாமல் ஆகிவிடுவோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 26-61 வசனமாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், இன்னால முதலக்கோள், இன்னைக்கு நாம் அழித்து விடுவோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது அப்பொழுது செய்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், பின்னால் ராணுவத்தினுடைய படை தொடர்ந்து கொண்டே வருகின்றது, எதிரிகளுடைய படை தொடர்ந்து கொண்டே வந்த பொழுதும் கூட கல்வி முழுவதும் ஈமானை ஏற்றுக்கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், கால மூசா கல்லா இன்னா மஇ ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான், அவன் என்னை கைவிட மாட்டான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே பின்னாடி எதிரிகள் நெருங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு வகை அனுப்பியிருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்ன மஇ ரப்பி, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த வார்த்தை என்பது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். எவ்வாறு ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சின்ன சிலந்தி வலை அந்த கூட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் தாக்க வந்த பொழுது யா ரசூலுல்லாஹ், அவர்கள் நம்மை கீழே குத்தி பார்த்தாங்க, நாம் அழித்து விடுவோம், நம்மளை அவர்கள் தீர்த்து கட்டி விடுவார்கள் என்று பயந்த பொழுது நபி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அபூபக்கரே, இன்று நீங்களும் நானும் மட்டுமில்லை, நாம் இருவர் மட்டும் இந்த இடத்தில் இல்லை, நம்மோடு நம்முடைய ரப்பு இருக்கின்றான், நம்முடைய ரப்பு இருக்கின்ற அல்லாஹ் இருக்கின்ற மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறார் என்ற ஹிஜ்ரத் பயணத்தின் மூலம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை போன்றே சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், பயப்படாதீர்கள், யாரோப்படி நம்மை பின்தொடர்ந்து வந்தாலும் ரப்பு நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த ஈமானை உறக்க அந்த மக்களுக்கு சொல்லி கற்றுத்தந்தார் என்ற செய்தியை வான்மறை மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அல்லாஹ் தஆலா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்புகின்றார், ஒரு செய்தி சொல்கின்றார், எவ்வாறு பின்னால் கடல் இருக்கின்றது, பின்னால் கிதிக்கினுடைய படை இருக்கின்றது, எங்கு நுழைந்தாலும் அழிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பனி இஸ்ரவேலருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகின்றார், மூசாவே, தகுந்தக்கூடிய அசாக்கள் ஹஜர், உங்களிடத்தில் கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை கடல்ல நீங்க அடிங்க, அந்த கைத்தடியை நீங்க கடல்ல அடிங்க. ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீர் தேவைப்பட்ட பொழுது பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் தண்ணீருடைய தேவை ஏற்பட்ட பொழுது உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து எங்களுக்கு வாங்கித்தார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கைத்தடி வச்சு ஒரு கல்லுல அடிங்க, அந்த கல்லின் மூலமாக தண்ணீர் பீரிட்டு வரும், அதன் மூலமாக உங்களுடைய சமுதாயத்தினரை நீங்கள் பயன்படுத்த சொல்லுங்கள் என்று அந்த கல்லுக்கு அல்லாஹ் தஆலா கைத்தடி மூலமாக அடித்து விட்டார். அதே போன்ற உத்தரவை பின்னால் எதிரிகள் துரத்தி வந்து கொண்டிருக்கும் பொழுது முன்னால் கடல் இருக்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், நமது அசாக்கள் உங்களுடைய கைத்தடியை கொண்டு அந்த கடலில் நீங்க ஓங்கி அடிங்க என்று சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய கைத்தடியை ஓங்கி கடலில் நம்புவதற்கு அடிக்கின்றாங்க. கடவுளை அந்த கைக்குச்சியை வச்சு ஓங்கி அடிச்ச உடனே அந்த அடித்த அந்த பாதை, அந்த கடல் இரண்டாக பிளந்து அங்கு ஒரு பாதை பிறக்கின்றது. சுற்றி முழுவதும் கடல் இருக்கக்கூடிய இடத்திலே அடிச்ச உடனேயே அந்த இடத்திலே ஒரு ரோடு மாதிரி ஒரு பாதை ஏற்படுகின்றது. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய பொழுது சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், அந்த பாதையிலே ஒரு பாதையிலே 12 வழிகளாக பிரிந்தது. 12 வழிகளாக பிரிந்து ஒரு வழி
இஸ்ரவேலுடைய கோத்திரத்தார்கள் 12 கோத்திரத்தவர்களாக இருந்தார்கள். அந்த 6 லட்சம் பேரும் 12 கோத்திரத்தவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தவரும் ஒவ்வொரு பகுதியாக செல்லுவதற்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாதையை 12 வழியாக பிரித்து வைத்தார். அந்த கடலை பிரித்து வைத்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்தது என்று சொன்னால், அந்த பாதையிலே ஒரு கூட்டத்தார் மற்றொரு பகுதியில் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தாரை மறுபடியில் அந்த 12 துவாரத்தின் மூலமாக செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா தண்ணீரின் மூலமாக கண்ணாடியை திரையாக்கினார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். பின்னால் வந்தால் இந்த ராணுவத்தின் மூலமாக நாம் அழிந்துள்ளோம் என்று கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே ஓங்கி அடி கைத்தறியை கொண்டு ஓங்கி அடித்தவருடைய பாதை பிறந்தவருடைய மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டார், மூசாவே நீங்களும் உங்களுடைய கூட்டத்தார் இந்த பாதையின் வழியாக நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னோடைய ஒவ்வொரு கோத்திரத்தவர்களும் ஒவ்வொரு பாதையை விட்டு அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வதை பார்த்த பிராவுடைய கூட்டத்தவர்களும் அந்த பாதையை நோக்கி இந்த முன்னால் சென்ற அந்த பாதையை நோக்கி நாமும் சென்றால் அவர்கள் நாம் இறுக்கி பிடித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு பிராவுடைய கூட்டத்தார்கள் கடலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். எவ்வாறு செய்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக செய்தி அறிவித்து கடல் இரண்டாக பிளந்ததோ அதே போன்று அந்த நேரத்திலே செய்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த கடலிற்கு வரச் சொல்கிறார். கடலிற்கு வரச் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் மூலமாக இவ்வாறு சொல்லி காட்டுகிறார்கள். பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களுடைய கடைசி நபர் கரையேறுகின்ற வரை எல்லா மனிதர்களும் பாதுகாப்பாக கரையேறுகின்றார்கள். முன்னால் சென்ற அந்த பனி இஸ்ரவேலர்களை துரத்தி கொண்டு பின்னால் வந்த அந்த பிராவுடன் தூதி இனத்தவரும் கடைசி நபரும் கடலுக்குள்ளாக வந்து விடுகிறார்கள். முன்னால் சென்ற பாதையை கடைசி நபராக கடலுக்குள்ளாக எல்லா மனிதர்களும் வந்து விடுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய படை அனைவரும் கரையேறி விட்டார்கள். பிராவுடைய படை அந்த கடலுடைய அந்த பாதைக்குள்ளாக இருக்கின்றது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வஹீ அனுப்புகின்றார். ஜிப்ரீலே அந்த கடலுக்கு உத்தரவிடுங்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக கடலுக்கு உத்தரவிட்டார். பிராவுடைய கூட்டத்தாரும் அழிவதற்காக அந்த கடலை அல்லாஹ் தஆலா மூட சொன்னார். முன்னால் சென்ற பனி இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பான பாதையாக இருந்தது. கடைசி நபர்கள் உள்ளே வருகின்ற வரை அந்த பிராவுடைய கூட்டத்தார் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஒரு சேர வைத்து அந்த கடலை மூட வைத்தாங்க, ஒன்று சேர வைத்தாங்க செய்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையிலே அந்த நேரத்திலே பிராவுடைய கூட்டத்தாரும் ஒருவர் கூட தப்பவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் எவ்வாறு ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் கடலிலிருந்து தப்பித்து வெளியே சென்றார்களோ அதே போன்று பிராவுடைய கூட்டத்தாரும் ஒரு நபர் கூட தப்பிக்காமல் அல்லாஹ் தஆலா கடலை மூட செய்து அவர்கள் அழித்தான் என்ற செய்தியும் அந்த வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடியாது. ஒருபோல் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய பிராவிடத்தில் அந்த பனி இஸ்ரவேலர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த கூட்டத்தார்களுக்கும் வெற்றி கிடைத்த நாள் என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா அந்த கடலை பிளக்கச் செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் வெற்றியை தந்தார் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். வெளியிடக்கூடிய அல்லாஹ்விலே வாக்கியம் ஒழுங்கிய அந்த சங்கையான முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய நம்ம எடுத்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் என்பது எல்லா நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களுடைய வாழ்விலும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு பங்காக அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா என்று சொல்லக்கூடிய 10வது நாள் இருக்கிறது என்று செய்தி ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று செய்யும் அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து தருகிறார்கள். நாள் ஒருவர் முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாளை அடைகிறாரோ அன்றைய தினத்திலே அவர் நோன்பு நோக்க வேண்டும் என்ற செய்தியை அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து தருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஆஷுரா நோன்பு. அவர்களுக்கு முன்பாகவே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைஷியர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாளை சங்கையானதாக அவர்கள் கருதி வந்தார்கள். அந்த நாட்களிலே நோன்பு நோக்கி வந்தார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்திலே
நோன்பு நோட்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அந்த நேரத்திலே முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாட்களிலே யூதர்கள் எல்லாம் நோன்பு நோக்கினார்கள். யூதர்கள் எல்லாம் நோன்பு நோக்கின்ற அந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் யூதர்களிடத்தை கேட்கிறார்கள். இன்னைக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க இருக்கீங்களே, என்ன உங்களுடைய மதத்திலே உங்களுடைய அந்த சமுதாயத்திலே எதுவும் விசேஷமான தினமா என்று கேட்கும் பொழுது அந்த யூதன் செய்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, இன்றைய நாள் என்பது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடியது தான். இன்றைய தினத்தில் தான் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் மூழ்கடிக்க கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட நாள். சர்வாதிகாரியான அந்த ஃபிரௌனுடைய அவருடைய சாம்ராஜ்யமே அழிக்கப்பட்ட நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள். அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நாளிலே முஹர்ரம் மாதத்திலே 10வது நாளிலே நோன்பு நோக்கி வந்தார்கள் என்று சொன்னவரையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை விட எங்களுக்கு உகந்தவர்களாக இருக்கின்றார்கள். அஹக்கு மூசா உங்களை விட எங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தினத்தில் நாமும் நோன்பு நோக்குவோம். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்க செய்தார்கள் மட்டுமல்ல, பின்பு ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்ஷா அல்லாஹ் யூதர்களுக்கு நீங்கள் மாற்றமாக நடங்கள். ஏனென்றால் ஆண்டுதோறும் முஹர்ரம் மாதத்துடைய அந்த 10வது நாள் என்பது யூதர்களுடைய நாள். யூதர்கள் பெருநாளாக கொண்டாடுகின்றார்கள், நோன்பு நோட்டு விசேஷமாக கொண்டாடுகின்றார்கள். அந்த நாளிலே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அவருக்கு மாறாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு மாறாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒரு நாள் நீங்கள் சேர்த்து நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அவர்களே அவர் கொண்டாடும் பொழுது அவர்களை விட பிரியமானவர்கள் நமக்கு பிரியமானவராக இருக்கின்றார்கள். ஆதலால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருந்தோம் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதத்தினுடைய 9, 10 ஆகிய தினங்களில் நாம் நோன்பு நோக்குவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு நான் இருந்தால் நோன்பு நோக்குவோம் என்று சொன்னார்கள். அந்த சுன்னத்தின் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே முஹர்ரம் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்களிலே நோன்பு நோற்பது என்பது சுன்னத்தான காரியமாக இருக்கின்றது. எந்த நோன்பை சுன்னத் என்று சொல்கிறார்கள் என்று நாம் அசால்ட்டாக நாம் இருந்து விட வேண்டாம். முஹர்ரம் மாதத்தில் 2 நோன்பு வைக்க முடியலையா, 9, 10 வைங்க அல்லது 10, 11 வைங்க, ரெண்டுமே வைக்க முடியலையா, ஒரு நாளாவது முஹர்ரம் மாதத்தில் இந்த 10வது நாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த 10வது நாள் ஆஷுரா நாளையாவது நீங்கள் நோன்பு வைங்கள். காரணம் என்ன என்று சொன்னால் பல்வேறு நபிமார்களுடைய வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அதிகமான அருள் வழங்க இந்த பூமிக்கு இறங்குகின்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் மூலமாக பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அந்த நாளிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று செய்யும் பெருமக்கள் நமக்கு அறிவித்து தரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒருவர் ஆஷுரா தினத்தில் நோன்பு நோக்கின்றாரோ, முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளிலே நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அதில் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு வருஷத்தில் எவ்வளவு பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுவதற்கு ஒரு நோன்பு காரணமாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த நோன்பை நாம் நோற்பதற்கு தயாராக வேண்டும் என்று செய்தி இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வியார்களே, அந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் பிரத்யேகமாக இருக்கக்கூடியது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். எவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமாம் ரப்பனா லன்னா அன்ஃபுஸனா வ இன்னம் தக்ஃபிர்லனா வ தர்ஹம்னா லனகூன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், எங்களுக்கு நாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று பொழுதக்கூடிய அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் செய்து இந்த நாளிலே தௌபாவை பெற்றார்களோ இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். இந்த துஆக்கள் மரணம் இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற அந்த இஸ்திக்பாரை குறைந்து ஒரு 3 தடவையாவது அந்த ஆஷுரா தினத்தில் ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை பெருமக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒருவர் ஆஷுரா தினத்தன்று மன் வஸ்ஸஅ அஹ்லிஹி ஃபி நஃபரிஹி யௌம ஆஷுரா, யார் ஆஷுரா தினத்தன்று தம்முடைய குடும்பத்திற்கு விசாலமாக செலவழிக்கின்றாரோ, டெய்லி காசு கொடுப்பாரு, ஆனால் ஆஷுரா தினத்தன்று யார் விசாலமாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்கின்றாரோ
வஸஅல்லாஹு அலைஹி வஸல்லம் சனத்திலே அந்த வருஷம் கூட அல்லாஹ் தஆலா அவருடைய வியாபாரத்திலே பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்ற செய்தியை ஹஜ்ரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் தேட வேண்டும். மூன்றாவதாக அன்றைய தினத்திலே நம்முடைய குடும்பத்துடைய செலவுகளுக்கு அதிகமாக நாம் வழங்க வேண்டும் என்ற செய்தியை அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது அந்த ஆஷுரா தினத்திலே நீங்கள் அனாதைகள் யாராவது இருந்தார் என்று சொன்னால் அவருடைய தலையை நீங்கள் மென்மையான முறையில் தடவுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு அன்றைய நாளுடைய இஃப்தாருக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் பிற மக்களுக்கு நீங்கள் உதவுங்கள், அதிகமாக தான தர்மங்கள் அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யுங்கள், அதன் மூலமாக இலகுவான சுருக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்ற செய்தியும் அருமையான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆதலால் வாழ்க்கையை உறுதி அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஆக சிறந்தது நோன்பு நோக்கம் என்று குடும்பத்திற்கு அதிகமான முறையிலே செலவு செய்ய வேண்டும், நம்மால் இயன்ற அளவிற்கு தான தர்மங்கள் வழங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற அந்த இஸ்திக்பாரை செய்ய வேண்டும். குறிப்பாக அன்றைய தினத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கொண்டதிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். அல்ல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திக்கரையும் மீன் வயிற்றிலிருந்து சீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இவ்வாறு வெளியாக்கினாரோ அந்த தினம் இந்த ஆஷுரா நாள் தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற திக்ருகளை அதிகமாக ஓதி யா அல்லாஹ் நபிமாருடைய வாழ்வில் எவ்வாறு நீ வெற்றியை தந்தாயோ அதே போல எங்களுடைய வாழ்வில் வெற்றியை அனுபவிவாயாக என்று அந்த நேரத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்ற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பெருமக்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வாக்கியமான அந்த ஆஷுராவுடைய நாளிலே நோன்பை நோட்டு அதன் மூலமாக இம்மைப்பருடைய நலவுகளை பெறக்கூடிய நல்ல அடியார்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா அதிகமாக்கி வருவானாக. அந்த நாளில் தொட்டால் எல்லா விதமான கை வரக்காட்சி பெற்ற நல்ல அடியார்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா கேட்பிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.